நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். இப்ப வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பேசிக். என்னென்ன பார்த்தோம்? புஷ் புல்னா என்னன்னு பார்த்தோம், ஃபோர்ஸோட டெஃபினிஷன் பார்த்தோம், இந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்றதுனால என்னென்ன எஃபெக்ட்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த பேசிக்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இப்ப வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் வந்து மஸ்குலர் ஃபோர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? மஸ்குலர் ஃபோர்ஸ். ஸோ மஸ்குலர் ஃபோர்ஸ்னா என்னது? மஸ்குலர் ஃபோர்ஸ்னாலே நம்மளோட மசில்ஸ் வச்சு நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம் அப்படின்னாலே அது என்னது? மஸ்குலர் ஃபோர்ஸ். மசில்ஸ் வச்சு ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம் அப்படின்னாலே என்னது? மஸ்குலர் ஃபோர்ஸ். ஓகே, எக்ஸாம்பிள், இப்போ இந்த பர்சன் வந்து என்ன பண்றாங்க? டம்பிள்ஸ் வந்து தூக்குறாங்க. கரெக்டா? சோ இவங்க தூக்குறது எதை வச்சு தூக்குறாங்க? அவங்களோட பாடி மசில்ஸ வச்சு. அவங்க பாடி மசில்ஸ வச்சுதானே அவங்க வெயிட் தூக்குறாங்க. சோ அது வந்து என்னது? மஸ்குலர் ஃபோர்ஸ். கரெக்டா? நான் சொன்ன எக்ஸாம்பிள் கரெக்டா? சோ நம்ம மசில்ஸ வச்சு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து லிஃப்ட் பண்றோம் அப்படின்னாலே என்னது? மஸ்குலர் ஃபோர்ஸ். இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஸ்கூல் பேக் வந்து தூக்கிட்டு போறீங்க. இப்போ எல்லாருமே வந்து ஸ்கூல் பேக் தூக்கிட்டு போவீங்க. அது மஸ்குலர் ஃபோர்ஸா இல்லையா? ஆமா. ஏன் மஸ்குலர் ஃபோர்ஸ்? ஏன் அப்படின்னா நம்மளோட பேக்கோட வெயிட்ட வந்து எது தாங்குது? நம்மளோட ஷோல்டர்ஸ் தானே தாங்குது. சோ நம்மளோட பாடியோட மசில்ஸ் தானே அதை தாங்கிட்டு இருக்கு. சோ அதனால அது என்னது? மஸ்குலர் ஃபோர்ஸ். நம்ம பேக வந்து வெயிட் வந்து நம்ம தூக்குறோம் அப்படின்னால அது என்னது? மஸ்குலர் ஃபோர்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஒரு டேபிள வந்து புஷ் பண்றதா இருக்கட்டும். இப்போ உங்களோட ஸ்கூல்ல வந்து டேபிள் இருக்கும்ல, சோ அந்த டேபிள வந்து புஷ் பண்றதா இருக்கட்டும், அதுவும் என்னது? மஸ்குலர் ஃபோர்ஸ். அதுவும் என்னது? மஸ்குலர் ஃபோர்ஸ். ஓகே, சோ டேபிள வந்து புஷ் பண்றது என்னது? மஸ்குலர் ஃபோர்ஸ். சோ இந்த மாதிரி நம்ம பாடிய வச்சு நம்ம ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட வந்து லிஃப்ட் பண்றோம், இல்ல ஏதாவது வந்து புஷ் இல்லைன்னா புல் பண்றோம் அப்படின்னாலே அது என்னது? மஸ்குலர் ஃபோர்ஸ். ஓகே, சோ இதுதான் என்னது? ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் பேர் என்னது? மஸ்குலர் ஃபோர்ஸ். மஸ்குலர் ஃபோர்ஸ்னா என்னன்னு கேட்டாங்கன்னா என்னதுன்னா, நம்ம பாடியோட மசில்ஸ் வச்சு நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம் அப்படின்னாலே அது என்னது? மஸ்குலர் ஃபோர்ஸ். எக்ஸாம்பிள்ஸ் வந்து பேக் லிஃப்ட் பண்றது, அப்புறம் வந்து டேபிள புஷ் பண்றது. சோ இது எல்லாமே என்னது? எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மஸ்குலர் ஃபோர்ஸ். ஓகே, சோ செகண்ட் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து யூஸ்வலா நம்ம நிறைய மேக்னெட் விளையாடணும். கரெக்டா? மேக்னெட் வச்சு ஸ்கூல் டைம்ல எல்லாம் விளையாடணும். ஞாபகம் இருக்கா? உங்க ஸ்கூல்ல வந்து நீங்க மேக்னெட் வச்சு விளையாண்டு இருக்கீங்களா? சோ மேக்னெட்டை வச்சு விளையாடும் போது என்ன ஆகும்? மேக்னெட் வந்து சில மெட்டீரியல்ல தான் போய் ஒட்டும். கரெக்டா? நம்ம பிளாஸ்டிக்க போய் மேக்னெட் பக்கத்துல வச்சா ஒட்டிக்குமா? ஒட்டிக்காது. கரெக்டா? ஆனா வந்து பின் இருக்கு, நம்ம சேஃப்டி பின் இருக்குல்ல, சேஃப்டி பின்ன போய் வச்சா ஒட்டிக்கும் இல்ல. சோ இந்த மாதிரி சில மெட்டீரியல்ஸ்ல மட்டும்தான் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து அப்ளை ஆகும். என்னென்ன மெட்டீரியல்ஸ் அப்ளை ஆகும் அப்படின்னா, அயன்ல வந்து மேக்னெட் வந்து ஒட்டிக்கும். அப்புறம் வந்து கோபால்ட், தென் வந்து நிக்கல். ஓகே, சோ இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் என்ன ஆகும்? மேக்னெட் வந்து ஸ்டிக் ஆயிடும். மேக்னெட் வந்து ஸ்டிக் ஆகும். இதுல எல்லாம் ஸ்டிக் ஆகாது. இதுல எல்லாம் வந்து மேக்னெட் வந்து ஸ்டிக்கே ஆகாது. பேப்பர்ல ஆகுமா? மேக்னெட்டை வந்து பேப்பர் பக்கத்துல கொண்டு போனீங்கன்னா ஒட்டிக்குமா? இல்ல. கரெக்டா? பேப்பர், அப்புறம் வந்து பிளாஸ்டிக், அப்புறம் கிளாஸ், தென் க்ளோத்ஸ். நம்ம வியர் பண்றோம்ல, நம்மளோட ட்ரெஸ்ஸ வந்து மேக்னெட் பக்கத்துல எடுத்துட்டு போனா அது வந்து ஸ்டிக் ஆயிக்குமா? ஆகாது. சோ இது எல்லாமே வந்து என்ன ஆகாது? ஸ்டிக் ஆகாது. இது எல்லாமே வந்து மேக்னெட்டோட ஸ்டிக் ஆயிடும். ஓகே, சோ அதெல்லாம் என்னது? அயன், கோபால்ட், நிக்கல். ஓகே, சோ இத வந்து எழுதி வச்சுக்கணும் நீங்க. அயன், கோபால்ட், நிக்கல் வந்து அட்ராக்ட் ஆகும். அப்புறம் பேப்பர், பிளாஸ்டிக், கிளாஸ், க்ளோத்ஸ் வந்து மேக்னெட்டோட ஸ்டிக் ஆகாது. ஓகே, சோ இந்த மெட்டீரியல்ஸ் எழுதி வச்சுக்கணும். ஓகேவா? தென் சோ மேக்னெட்ல ரெண்டு இது இருக்கு. அட்ராக்ட் ஒன்று இருக்கும், தென்
ரிப்பல்னு ஒண்ணு இருக்கு. ரெண்டுமே என்னது? அட்ராக்ட் ரிப்பல்னா என்னது? அட்ராக்ட் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மேக்னெட்டோட ஸ்டிக் ஆகுதுன்னு வைங்க, அது பேரு எது? அட்ராக்ட். இதே வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டிக் ஆகுதுன்னு வச்சுங்க, ரிப்பல். ஓகே, சோ அட்ராக்ட் அப்படின்னா இப்போ இந்த மேக்னெட் வந்து இதுதான் மேக்னெட்னு வச்சுக்கோங்க. சோ இந்த மேக்னெட் பக்கத்துல நான் பின்னு கொண்டு வரேன். என்ன கொண்டு வரேன்? ஒரு பின்ன கொண்டு வரேன். கொண்டு வரும்போது ஸ்டிக் ஆகுமா ஆகாதா? ஸ்டிக் ஆகும். சோ அப்ப என்ன ஆகுது? அது அட்ராக்ட் ஆகுது. என்ன ஆகுது? அட்ராக்ட் ஆகுது. ஓகே, சோ இதே நாம் ஒரு மேக்னெட் பக்கத்துல ஒரு பிளாஸ்டிக் பால் கொண்டு வரேன்னு வச்சுக்கோங்க. என்னது? பிளாஸ்டிக் பால். இந்த பிளாஸ்டிக் பால் கொண்டு வரும்போது பக்கத்துல அட்ராக்ட் ஆகுமா ரிப்பல் ஆகுமா? ரிப்பல் ஆகும். ஏன் ரிப்பல் ஆகும்? ஏன்னா வந்து இது அயனும் கிடையாது, கோபால்ட்டும் கிடையாது, நிக்கலும் கிடையாது. இது என்னது? பிளாஸ்டிக். பிளாஸ்டிக்ன்றதுனால மேக்னெட்டோட ஸ்டிக் ஆகாது. சோ அதனால இது ரிப்பல் ஆகும். ஓகே, சோ ரெண்டு விஷயம் மேக்னெட் பத்தி நம்ம பார்ப்போம் எப்பவுமே, அட்ராக்ட், ரிப்பல். இந்த வேர்ட்ஸ் வந்து அடிக்கடி நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கும். ஓகே, சோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அட்ராக்ட், ரிப்பல். அதுக்கப்புறம் வந்து எந்தெந்த மெட்டீரியலோட அட்ராக்ட் ஆகும்னு கேட்டாங்கன்னா அயன், கோபால்ட், நிக்கல். எதோட அட்ராக்ட் ஆகாதுன்னு கேட்டாங்கன்னா பேப்பர், பிளாஸ்டிக், கிளாஸ், கிளோத்ஸ். ஓகே, சோ இதுதான் என்னது? மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் என்ன பார்த்தோம்? மஸ்குலர் ஃபோர்ஸ். செகண்ட் ஒன் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னா என்னது? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதை எர்த்னு வச்சுக்கோங்க. ஓகே, சோ இது என்னது? எர்த். இப்போ எல்லா ஆப்ஜெக்ட்டுமே அதோட சென்டர்ல புல் பண்ணும். ஓகே, சோ அதோட சென்டர்ல புல் பண்ணும் எல்லா ஆப்ஜெக்ட்டுமே. சோ அதுதான் என்னதுன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஓகே, சோ எர்த் வந்து எல்லா ஆப்ஜெக்ட்டுமே towards the center pull பண்ணுது அப்படினாலே அது என்னது? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஓகே, சோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து காமனா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஆப்பிள் வந்து ட்ரீல இருந்து விழுறது. கரெக்டா? சோ ஆப்பிள் வந்து ட்ரீல இருந்து விழும்போது என்ன ஆகும்? கீழே தான் விழும். ஃப்ளோட் ஆகுமா? இல்ல. கரெக்டா? ஃப்ளோட்னா என்னது? ஃப்ளோட்னா மிதக்கிறது. ஓகே, சோ மிதக்கும் ஆப்பிளும் இல்ல, மரத்துல இருந்து கீழே வரும்போது கீழே தான் விழும். கரெக்டா? சோ அது வந்து என்னது? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். என்னது? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். சோ இதுக்கெல்லாம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கு. எர்த்துக்கு இருக்கு. எர்த்துக்கு மட்டும்தான் இருக்கா? இல்ல. எர்த் அதுக்கப்புறம் வேற என்னென்ன பிளானட்ஸ் இருக்கு? சன்னுக்கு இருக்கு. என்ன இருக்கு? சன். சன்னுக்கு இருக்கும். அப்புறம் வந்து பிளானட்ஸ் சோஷியல்ல வந்து நம்ம படிச்சிருக்கோம் பிளானட்ஸ் பத்தி. சாட்டர்ன், நெப்டியூன், யுரேனஸ், இது இந்த எல்லா பிளானட்ஸ்க்கும் என்ன இருக்கு? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கு. சோ சன் வந்து நடுவுல இருக்கும். கரெக்டா? சன் வந்து மிடில்ல இருக்கும். அதை சுத்தி தான் என்ன போகும்? இதை சுத்தி தான் என்ன போகும்? பிளானட்ஸ் போகும். இதை சுத்தி தான் என்ன போகும்? பிளானட்ஸ் போகும். கரெக்டா? நெப்டியூன், மார்ஸ், யுரேனஸ், ஜூபிட்டர், இது எல்லாமே வந்து இதை சுத்தி தான் போகும். கரெக்டா? இப்போ இது எதனால சன்னையே சுத்துது? ஏன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால. சன்னில வந்து என்ன இருக்கு? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கு. சன்ல என்ன இருக்கு? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அதனாலதான் என்ன ஆகுது? இந்த பிளானட்ஸ் எல்லாமே அதோட ஆர்பிட்லயே சுத்துது. ஓகேவா? சோ இந்த சன்னுக்கு வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் 0ன்னு வந்துருச்சுன்னு வைங்க. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் 0 ஆயிடுச்சுன்னு வைங்க. சோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த பிளானட்ஸ் தான் இருக்குல்ல, நெப்டியூன், ஜூபிட்டர், யுரேனஸ், இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ளோட் ஆகும். இந்த பிளானட்ஸ் எல்லாம் என்ன ஆகும்? ஃப்ளோட் ஆகும். என்னவாகும்? ஃப்ளோட். ஃப்ளோட்னா மிதக்கும். ஏதோ ஒரு டைரக்ஷன்ல ஃப்ளோட் ஆயிட்டே இருக்கும். ஓகேவா? சோ என்னென்ன சொன்ன? சன்னை சுத்தி அந்த ஆர்பிட்ல பிளானட்ஸ் ஏன் மூவ் ஆகுது அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து சன்ல இருக்கிறதுனால. இப்போ சன்ல வந்து கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து 0 ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பிளானட்ஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ளோட் ஆகும். இந்த பிளானட்ஸ்ல என்ன ஆகும்? ஃப்ளோட் ஆகும். ஃப்ளோட்னா என்னது? மிதக்கும். ஓகேவா? இந்த பிளானட்ஸ்ல என்ன ஆகும்? மிதக்கும். ஒரே டைரக்ஷன்ல மிதக்காது, வேற வேற டைரக்ஷன்ல மிதக்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா? சோ இதுதான் என்னது? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஓகே,
புரிஞ்சுதா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்? ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொன்னேன்னா ஆப்பிள் வந்து ட்ரீல இருந்து ஃபால் ஆகுறது, அப்புறம் இந்த சன்னிலுமே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குன்றத நம்ம பார்த்தோம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன ஃபோர்ஸ் பார்த்தோம்? மஸ்குலர் ஃபோர்ஸ். செகண்ட் என்ன ஃபோர்ஸ் பார்த்தோம்? மேக்னெட்டிக். தேர்ட் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ். இந்த ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபோர்ஸ். ஓகே, சோ இது வந்து நம்ம நெக்ஸ்ட் அடுத்த ஹையர் கிரேட்ஸ் போகும்போது இத பத்தி நிறைய படிப்போம். ஓகேவா? சோ இந்த ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பாக்ஸ். இது வந்து இந்த பாக்ஸுக்கும் இந்த வாலுக்கும் ரெண்டு சர்ஃபேஸ் இருக்கு. ஓகேவா? சோ இந்த வால்ல ஒரு சர்ஃபேஸ், பாக்ஸோட கீழே சர்ஃபேஸ். சோ ரெண்டு சர்ஃபேஸ் இருக்கிறதுனால ரெண்டு சர்ஃபேஸ் எப்பெல்லாம் டச் ஆகுதோ அப்பெல்லாம் என்ன ஆகும்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இன்னொரு சைட்ல மூவ் ஆகும். ஓகே, சோ இந்த பாக்ஸ் வந்து எந்த சைடு வந்துச்சு? இங்க இருந்து ஸ்லைட் ஆகுது. கரெக்டா? இங்க இருந்து ஸ்லைட் ஆகி சோ இதோட ரெண்டு சர்ஃபேஸ் டச் ஆகும் போது என்ன ஆகும்னா ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ரண்ட்ல மூவ் ஆகும், ஃபோர்ஸ் வந்து பின்னாடி வரும். ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் எங்க நடக்கும்? பின்னாடி. ஓகே, ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்ன ஆகும்? பின்னாடி மூவ் ஆகும். சோ ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் பின்னாடி மூவ் ஆகுறதுனால, ஃபோர்ஸ் அப்ளை ஆகுறதுனால ஃப்ரண்ட்ல வந்து இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும். ஓகே, இதுதான் வந்து என்னது? ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஏதாவது ரெண்டு சர்ஃபேஸ் வந்து டச் ஆச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் நடக்கும். ஓகே, ஃபைன். சோ இப்போ நம்ம நடக்கும் போது என்ன ஆகும்? எக்ஸாம்பிள், நம்ம வந்து ரோட்ல நடக்கிறோம். கரெக்டா? இது வந்து ரோடு. ஓகே, சோ நம்ம வந்து நடந்துட்டு இருக்கோம். சோ அப்ப என்ன ஆகும்? நம்ம காலோட ஷூவும் ரோடுமே டச் ஆகுதா? கரெக்டா? நம்மளோட காலோட ஷூவும் அந்த ரோடுமே டச் ஆகுது. சோ அதனாலதான் என்ன ஆகுது? நம்ம வந்து வாக் பண்றோம். கரெக்டா? நம்ம வந்து நடக்கிறோம். ரெண்டு நம்ம ஷூவும் நம்மளோட ரோடுமே ரெண்டு சர்ஃபேஸ்மே டச் ஆகுறதுனால என்ன ஆகுது? நம்ம வாக் பண்றோம். ஃபோர்ஸ் வந்து இங்க போகும், பேக் சைட்ல ஃபோர்ஸ் வந்து மூவ் ஆகும். ஓகேவா? சோ ஆப்போசிட்ல வந்து ஃபோர்ஸ் வரும், ஃப்ரண்ட்ல வந்து உங்களோட மூவ்மெண்ட் இருக்கும். அதுதான் என்னது? ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஓகே, சோ இந்த ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் எது எந்த சர்ஃபேஸ்ல எல்லாம் இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்மூத் சர்ஃபேஸ். ஸ்மூத் சர்ஃபேஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸ்மூத் சர்ஃபேஸ்ல எப்படி இருக்கும்னா ஃபிரிக்ஷன் வந்து லெஸ்ஸா இருக்கும், ஃபிரிக்ஷன் வந்து கம்மியா இருக்கும். ஓகே, ஃபிரிக்ஷன் வந்து எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும். என்னென்ன ஸ்மூத் சர்ஃபேஸ் இருக்கு? ஸ்மூத் சர்ஃபேஸ் வந்து மார்பிள், அப்புறம் வந்து கிளாஸ். இப்ப நம்ம வீட்ல எல்லாம் வந்து டைல்ஸ் போட்டிருப்போம்ல, சோ அந்த டைல்ஸ்ல வந்து அது வந்து மார்பிளா இருக்கு அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து ஃபிரிக்ஷன் வந்து கம்மியா இருக்கும். ஓகே, சோ இதே ரஃப் சர்ஃபேஸ், நம்ம வீட்ல என்னென்ன ரஃப் சர்ஃபேஸ்ல நம்ம வாக் பண்ணுவோம்? ரஃப் சர்ஃபேஸ் வந்து என்ன ஆகும்னா ஃபிரிக்ஷன் வந்து அதிகமா இருக்கும். ஃபிரிக்ஷன் என்னவா இருக்கும்? அதிகமா இருக்கும். ஓகே, ஃபிரிக்ஷன் வந்து அதிகமா இருக்கும். சோ என்னென்ன ரஃப் சர்ஃபேஸ் இருக்கு? நம்ம வீட்ல வந்து நம்ம யூஸ் பண்ற பொருள்ல என்னென்ன ரஃப் சர்ஃபேஸ் இருக்கு? கார்பெட். கார்பெட் நம்ம வீட்ல யூஸ் பண்ணுவோமா? சோ அந்த கார்பெட் வந்து எப்படி இருக்கும்? ரஃப்பா இருக்குமா? சோ அதுல வாக் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஃபிரிக்ஷன் வந்து அதிகமா இருக்கும். ஓகே, அதே வந்து நீங்க கிளாஸ்ல வாக் பண்ணீங்க அப்படின்னா ஃபிரிக்ஷன் வந்து கம்மியா இருக்கும். ஓகே, கார்பெட், அப்புறம் வந்து வுட்ல கூட ஃபிரிக்ஷன் வந்து அதிகமா இருக்கும். ஓகே, சோ ரெண்டு சர்ஃபேஸ் பார்த்திருக்கோம், ஸ்மூத் சர்ஃபேஸ், ரஃப் சர்ஃபேஸ். ஸ்மூத் சர்ஃபேஸ்ல ஃபிரிக்ஷன் வந்து கம்மியா இருக்கும், ரஃப் சர்ஃபேஸ்ல ஃபிரிக்ஷன் அதிகமா இருக்கும். என்னென்ன ஸ்மூத் சர்ஃபேஸ்னா வந்து மார்பிள், கிளாஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபிரிக்ஷன் வந்து கம்மியா இருக்கும். அதே வந்து ரஃப் சர்ஃபேஸ், கார்பெட், வுட். ஓகே, சோ இந்த மாதிரி சர்ஃபேஸ்ல ஃபிரிக்ஷன் வந்து அதிகமா இருக்கும். ஃபைன். சோ இதுதான் என்னது? ஃபிரிக்ஷன். அண்ட் ரெண்டு சர்ஃபேஸ் பார்த்தோம், ஸ்மூத், ரஃப் பார்த்தோம். ஓகே, அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தோம். கரெக்டா? இப்ப வந்து இதோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன? ஃபிரிக்ஷனோட அட்வான்டேஜ் என்ன, தென் டிஸ்அட்வான்டேஜ் என்ன?
அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்ன இருக்கும்? அட்வான்டேஜ் என்னது? நம்மளால வாக் பண்ண முடியும். கரெக்டா? நம்மளால வாக் பண்ண முடியும். அட்வான்டேஜ். நம்ம ஃப்ரிக்ஷன் இல்லைன்னா நம்மளால வாக் பண்ண முடியுமா? முடியாது. சோ ஃப்ரிக்ஷன் தேவை வாக் பண்றதுக்கு. கரெக்டா? அப்புறம் நம்ம எழுதுறது, லைக் நீங்க பென் பிடிச்சு இல்ல பென்சில் பிடிச்சு எழுதுறீங்களா, அதுல எந்த ரெண்டு சர்ஃபேஸ் டச் ஆகுது? உங்க ஃபிங்கரும் உங்களோட பென் இல்லைன்னா பென்சில், இது டச் ஆகுதா? சோ அதுவுமே என்னது? ஃப்ரிக்ஷன் தேவை. அப்ப நம்ம ரைட் பண்றதுக்கும் ஃப்ரிக்ஷன் தேவை. ரைட் ஆன் பேப்பர். ஓகே, இதை வச்சு பென் ஆர் பென்சில். ஓகே, இதை வச்சு எழுதுறதுக்குமே என்ன தேவை? ஃப்ரிக்ஷன். சோ இது ஒரு அட்வான்டேஜ். நெக்ஸ்ட், இப்போ ஒரு கார் மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. சோ அதுக்கு நான் பிரேக் அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்ன ஹெல்ப் பண்ணும்? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஹெல்ப் பண்ணும். ஓகே, பிரேக் அப்ளை பண்றதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணும்? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஓகே, கார் பிரேக் இல்ல பைக் ஏதோ ஒரு பிரேக்ஸ் ஓகே அப்ளை பண்றதுக்கு என்ன வேணும்? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஃபைன். நெக்ஸ்ட், டிஸ்அட்வான்டேஜ் என்ன இருக்கு? என்ன டிஸ்அட்வான்டேஜ் இதுல? டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, சீக்கிரமா பொருள்கள் டியர் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டியர்னா கிழிஞ்சு போறது, இல்ல ஏதாவது இப்போ எக்ஸாம்பிள் ஷூ நம்ம நடந்துகிட்டே இருக்கோம்னு வைங்க, என்ன ஆயிரும்? சில நேரம் கிழிஞ்சிரும். சில நேரம் ஷூவோட பின்னாடி அந்த பாட்டே கலந்துட்டு வந்துரும். கரெக்டா? இந்த மாதிரி நடந்திருக்கா உங்களுக்கு? சோ சம்டைம்ஸ் ஷூ எல்லாம் நம்ம கிழிஞ்சிரும் சீக்கிரமா. அதெல்லாம் பாத்திருக்கீங்களா? யூஸ்வலா இது நடக்கும். சோ இது என்னது? இது பேர் என்ன சொல்லுவாங்க? வியர் அண்ட் டியர். சோ என்ன ஆகும்னா, உங்களோட ஷூ இல்லைன்னா காரோட டயரு இதெல்லாம் என்ன ஆகுமா? சீக்கிரமா அது பிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, சோ அதான் இது வியர் அண்ட் டியர். நெக்ஸ்ட், இதுக்கு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுக்கு என்ன தேவை? அதிகமா எனர்ஜி தேவை. என்னது? மோர் எனர்ஜி. எனர்ஜி அதிகமா தேவை. சோ அதுவுமே ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஓகே, தென் வியர் அண்ட் டியர் நடக்குது அப்படின்னா அதனால என்ன ப்ராப்ளம்ஸ் வரும்? சோ இப்போ எக்ஸாம்பிள் ஒரு மிஷின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மிஷின்ல ஏதோ ஒரு டயர் ஐ மீன் கீழே இருக்கிற டயர் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு. சோ அது ஓல்டு மிஷினுமே பாதிக்குமா? சோ அதனால என்ன ஆகும்? மொத்த பார்ட்ஸ் ஆஃப் த மிஷினுமே பாதிக்கும். ஓகே, வியர் அண்ட் டியர்னால. சோ பார்ட்ஸ் ஆஃப் மிஷினுமே என்ன ஆகும்? வியர் அண்ட் டியர் ஆகும். ஓகே, சோ இதுதான் என்னது? அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ். ஓகே, சோ ஃப்ரிக்ஷனோடது என்ன, ஃப்ரிக்ஷன்னா என்னன்னு பார்த்தோம். அப்புறம் எக்ஸாம்பிள் பார்த்தோம், ரெண்டு சர்ஃபேஸ் பார்த்தோம், ரஃப், ஸ்மூத். தென் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோம். ஓகே, ஃபைன். சோ இதுதான் என்னது? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன ஃபோர்ஸ் பார்த்தோம்? மஸ்குலர் ஃபோர்ஸ். செகண்ட் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். தென் தேர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பார்த்தோம். ஃபோர்த் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஃபோர்ஸ் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னா எலக்ட்ரிக் சார்ஜஸ்னால இந்த ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். ஓகே, சோ இத பத்தி பேசிக்கா மட்டும் படிக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த செக்ஷன்ஸ்ல இத பத்தி பிரீஃபா நம்ம படிப்போம். ஓகே, சோ இப்போதைக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்னா என்னன்றதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னா ஒரு சார்ஜ்டு ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள், சார்ஜ் பாசிட்டிவ் நெகட்டிவ். என்னது? பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ். சோ பாசிட்டிவ் நெகட்டிவ் இருந்தது அப்படின்னா அட்ராக்ட் ஆகும். ஓகே, என்னவாகும்? அட்ராக்ட் ஆகும். சோ ரெண்டு சார்ஜஸ் இருக்கு, பாசிட்டிவ் நெகட்டிவ். பாசிட்டிவ் நெகட்டிவ் இருந்தா அட்ராக்ட் ஆகும். இதே நெகட்டிவ் இருந்தா ரிப்பல் ஆகும். ஓகே, ஏன்னா சார்ஜஸ் ரெண்டுமே சேம். ஓகே, அப்புறம் பாசிட்டிவ் இருந்தாலும் என்ன ஆகும்? ரிப்பல் ஆகும். ஓகே, இதே நெகட்டிவ் பாசிட்டிவ் இருந்தா அட்ராக்ட் ஆகும். ஓகே, இதுல என்ன மீனிங்னா, சேம் சார்ஜஸ் இருந்துச்சு அப்படின்னா ரிப்பல் ஆகும். ஓகே, டிஃப்ரெண்ட் சார்ஜஸ் இருந்ததுன்னா அட்ராக்ட் ஆகும். ஓகே,
டிஃப்ரெண்ட் சார்ஜஸ் இருந்தா அட்ராக்ட் ஆகும். இதுதான் என்னதுன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். ஓகே, சோ எக்ஸாம்பிள் இப்ப வந்து பலூன் இருக்கும்ல, பலூனை வந்து உங்க ஏர்ல வந்து நீங்க தேய்ச்சிங்க அப்படின்னா அது வந்து தேய்ச்சி முடிச்சதுக்கு அப்புறம் வால்ல போய் ஸ்டிக் பண்ணீங்கன்னு வைங்களேன், ஸ்டிக் ஆயிக்கும். வால் கிட்ட எடுத்துட்டு போனீங்கன்னா ஸ்டிக் ஆயிக்கும். புரியுதா? ஒரு பலூன் இருக்கு. சோ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா உங்க ஏர் கிட்ட அதை கொண்டு வர போறீங்க. உங்க ஏர் கிட்ட ரப் பண்ண போறீங்க. என்ன பண்ண போறீங்க? ரப் பண்ண போறீங்க. சோ ரப் பண்றதுனால ட்ரை ஏர்ல ரப் பண்ணணும். ட்ரையான ஏர்ல ரப் பண்ணணும். ரப் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா அதை வந்து வால் கிட்ட எடுத்துட்டு போகணும். வால் கிட்ட எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா அது வந்து ஸ்டிக் ஆயிக்கும். ஏன் அப்படின்னா என்ன ரீசன் அப்படின்னா, ஏன்னா ஆப்போசிட் சார்ஜஸ் இதுல இருக்கும். ஓகே, பலூன்ல ஒரு சார்ஜ் இருக்கும், அப்புறம் நம்ம ஏர்ல வந்து ஒரு சார்ஜ் இருக்கும். அதனாலதான் இது வந்து ஸ்டிக் ஆகுது. சோ இது என்னது? ஆப்போசிட் சார்ஜஸ் இருக்கிறதுனால இது ஸ்டிக் ஆகுது. இதுதான் என்னது? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். என்னது? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். இத பத்தி பிரீஃபா வந்து நம்ம நெக்ஸ்ட் செக்ஷன்ஸ்ல பார்க்கலாம். ஓகே, சோ இப்ப வரைக்குமே நம்ம 5 ஃபோர்ஸஸ் வந்து பார்த்திருக்கோம்.